கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உள்ள கடுக்கரை ஆலடி காலனி பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். இவருக்கு மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். சுரேஷ்குமாருக்கு குடிப்பழக்கம் இருப்பதால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து மனைவியும் ஒரு மகளும் தனியாக சென்றுள்ளனர். சுரேஷ்குமாருடன் அவரது மூத்த மகள் ஆர்த்தி வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் வீட்டில் நேற்று சுரேஷ்குமார் மர்மமான முறையில் இறந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பூதப்பாண்டி போலீசார் உடலை கைப்பற்றி ஆர்த்தியிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் தந்தையை கொலை செய்ததை ஆர்த்தி ஒப்புக்கொண்டார். குடிபோதையில் தினமும் தன்னை திட்டி வந்ததாகவும், சம்பவம் நடந்ததற்கு முந்தைய நாள் குடிபோதையில் வந்து தன்னை தாக்க முயன்றதாகவும், அப்போது தன்னை பாதுகாத்துக் கொள்ள அவரை தாக்கியதாகவும் ஒப்புக்கொண்டார். இதனையடுத்து போலீசார் ஆர்த்தியை கைது செய்து மேலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.